ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி. இன்றைக்கி நம்ம கிட்ட இருக்க இந்த மாதிரி பழைய உடஞ்ச கிளிப்ஸை எப்படி ரீசைக்கிள் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிளிப்பில் நம்மளுக்கு தேவையான விஷயம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்க பிளாஸ்டிக் கிடையாதுங்க, கீழே இருக்கிற இந்த மெட்டல். இது நல்லா ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட பேஸாக இருக்க போகுது. ஸோ இந்த பேஸ் மேலே நம்மளுக்கு தேவையான டிசைன் பண்ணி இப்போது ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம கடையில் கிளிட்டர் ஷீட்ஸ் கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதில் மிச்சம் இருக்கிறத யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஸ்டோன் லேசஸ். ஸோ இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்ஸை எப்படி பண்ணுறதுன்றதை நான் ஆல்ரெடி என் சேனலில் போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு குட்டி டெமோ மாதிரி உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இந்த ஷீட்டுக்கு பேர் கேன்வாஸ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் 10 to 15 rupees காஸ்ட்டு. இது எந்த ஒரு கிராஃப்ட் கடையில் போய் கேட்டிங்கனாலும், இந்த ஆரி ஒர்க் பண்ணுற கடை அங்கே எங்கே கேட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த கேன்வாஸ் ஷீட் கிடைக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு தேவையான குந்தன்ஸ் அண்ட் லேசஸை வச்சு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பேட்ச் ஒர்க்கை நம்மளே பண்ணிக்கலாம். கடையில் வாங்குறத விட ரொம்ப சீப்பாக இருக்கும். இதை சாரீ, ப்ளவுஸ், சுடிதார்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் இதை இந்த பேட்ச் ஒர்க்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கை தான் நான் இன்றைக்கி என்னோடய பார்ட்டி வேர் கிளிப்பில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு ஜஸ்ட் டெமோ தான். ஃபுல் டீட்டெயில் வேணும்னா என்னோடய சேனலில் போய் பாருங்கள். ஸோ இந்த ஷீட்டில் எனக்கு தேவையான ஷேப்பில் நான் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்ஸை பிடிச்ச மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ. ஸோ இந்த ஸ்டோன் லேசஸை இதனோட கார்னர்ஸில் நான் கட் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறேன். ஈச் அண்ட் எவ்ரி பீஸை தனித்தனியாக கட் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறேன். இது நல்லா காயணும். இந்த க்ளூ காஞ்சாதான் இது நல்லா ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இதை ஷீட் இல்லை என்கிட்ட அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு இன்விடேஷன் ஷீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா less than 5 rupeesல நீங்கள் இந்த கிளிப்பை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் வச்ச நீங்கள் கிளிப்பு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100 rupeesக்கு கம்மி கிடைக்காது. பட் லெஸ் தேன் நம்ம 5 rupeesல நம்ம வீட்டிலையே உடஞ்ச பொருளை வச்சு நம்ம பண்ண முடியும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணுறோம். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். லெஸ் தேன் 5 minutesல நீங்கள் இதை பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இதை ஒரு 1 hourக்கு முன்னாடியே இதை பண்ணி வச்சு காஞ்சதுக்கப்புறம் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வச்சுட்டு போகலாம். இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பார்ட்டி வேர் கிளிப்பு ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி அந்த மெட்டல் ஃப்ரேமை ஒட்டுறதுக்கு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஹாட் க்ளூ கன் தான் யூஸ் பண்ணணும். ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது நல்லா ஸ்டிக் ஆகும். ஸோ அந்த ஹாட் க்ளூ கன்னில் எப்படி ஒட்டுறதுன்றதையும் நான் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் நல்லா காயணும். ஃபஸ்ட்டு காஞ்சாதான் அது நல்லா டிசைன் மாறாமல் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹாட் க்ளூ கன்னை நல்லா ஒரு 2 minutes ப்ளக்இன் பண்ணி சூடானதுக்கப்புறம் அதுலேருந்து க்ளூ வரும்போது அந்த 2 க்ளூவை எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு அந்த மெட்டல் ஃப்ரேமை அந்த க்ளூவில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தரேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 minutesல காஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு பர்ஃபெக்டான கிளிப் ரெடி. இது நான் ஆல்ரெடி பண்ணது, ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் கிளிப்பும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டான DIY. ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.